காவ்யா காலையில லேட்டா தான் எந்திரிப்பா. அப்புறம் குளிச்சுட்டு கிச்சனுக்கு போவா. அங்க அவளோட அண்ணி அல்கா எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் பண்றாங்க. காவ்யா அவகிட்ட போய் சொல்றா, அண்ணி எனக்கு ஒரு கப் காஃபி போட்டு தாங்களே. சரி, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்ல என்ன செய்றீங்க? மேத்தி பராட்டா, பூந்தி ரைத்தா. என்ன மேத்தி பராட்டாவா? நோ, ஆக்சுவலி அண்ணி உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அண்ணனுக்கு பன்னீர் சாண்ட்விச் ரொம்ப பிடிக்கும். அதுலயும் பெப்பர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணா பிடிக்கும். சண்டேனா அதை சாப்பிட்டதான் விரும்புவாரு. நீங்க அவங்களுக்கு அதை செஞ்சிடுங்க. சரி, நான் அவருக்காக சாண்ட்விச் செஞ்சிடுறேன். அல்கா ரொம்ப அழகான ட்ரெடிஷ்னலான பொண்ணு. அவளோட இந்த குணதான் அல்கா ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்காக அவளை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. ஆனா காவ்யாவுக்கு அல்காவை கண்டாலே பிடிக்காது. அவ அண்ணிய கேவலப்படுத்த வாய்ப்பை தேடிட்டு இருந்தா. காவ்யா சொன்னதை கேட்டு அல்கா எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வந்தா. அதுல பிராஞ்சலுக்காக அவ பண்ண பன்னீர் சாண்ட்விச் இருந்தது. அதுல பிளாக் பெப்பர் அவ ஸ்ப்ரிங்கிள் பண்ணி வச்சிருந்தா. அட வாவ், பன்னீர் சாண்ட்விச். தேங்க்யூ அல்கா. இது நான் சாப்பிட்ற ஃபேவரட் ஃபுட். தேங்க்யூ சோ மச். பிராஞ்சல் அதை சாப்பிட்ட ஆரம்பிச்ச உடனே அவனுக்கு தும்மல் வர ஆரம்பிச்சுது. அதை பார்த்த உடனே அல்கா மாமியாருக்கு கோபம் வந்துடுச்சு. ஐயோ, என்னப்பா ஆச்சு உனக்கு? ஏமா இதுல பிளாக் பெப்பர் போட்டியா? ஆமா அத்தை, போட்டிருக்க. உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? என் பையனுக்கு மிளகு ஒத்துக்காது, தெரியாதா? நின்னு எதுக்காக மூஞ்சிய பாத்துட்டு இருக்க? உடனே போன் பண்ணி டாக்டர் வர சொல்லு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா டாக்டர் வந்தாங்க. அவருக்கு மெடிசின் கொடுத்துட்டு போயிட்டாங்க. உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்காக மிளகு போட்ட? உன்னாலதான் என் புள்ள தும்மி தும்மி முடியாம படுத்திருக்கா. ஆனா அம்மா காவ்யா அக்கா தான் அதுல மிளகு பிடி போட சொன்னாங்க. பாருமா எப்படி பொய் சொல்றாங்கன்னு. என் மேல பழி போட உங்களுக்கு வெக்கமா இல்ல? எனக்கு இருக்கிறது ஒரே அண்ணன், நான் ஏன் இப்படி பண்ணுவேன்? இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண உன் மாமியார வேற மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கும், புரிஞ்சுதா? அல்கா அமைதியாயிடுறா. எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுக்கிறா. அப்படியே நாட்கள் போனது. அந்த திமிர் பிடிச்ச நாத்தனார் அமைதியான அண்ணிய கேவலப்படுத்த ஒரு வாய்ப்பு விடுறதில்ல. அப்படிதான் ஒரு நாள் காவ்யா காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வந்தா. அண்ணி, எனக்கு ஒரு கப் டீ கொண்டு வாங்க. எனக்கு தலை ரொம்ப வலிக்குது. அல்கா டீ கொண்டு வந்து நாத்தனாருக்கு குடுக்கறா. அப்புறம் வீட்டோட மத்த வேலைய செய்யறா. அப்போ திடீர்னு காவ்யா சத்தமா கத்த ஆரம்பிச்சா. அம்மா அம்மா, பாரு உன் செல்ல மருமக என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. என்னாச்சுமா, ஏன் இவ்வளவு கோவப்படுற? டீ நல்லா இல்லையா? டீ நல்லா இருந்தா தானே குடிக்க முடியும். இங்க பாரு, அண்ணி இதுல செத்த பள்ளிய போட்டிருக்காங்க. இது குடிச்சு நான் சாகணும்னு நினைக்கிறாங்க. என்ன? ஏமா உனக்கு ஒன்னும் ஆகலையே? இத நான் குடிக்கலமா. ஆனா இது நடக்க வாய்ப்பே இல்ல. நான் தான் கப்ப கழி வச்ச டீய நான் தான் போட்டேன். இவளுக்கு என்னதான் வேணும்னு தெரியல. முதல்ல என் பையனுக்கு வேணுமனே மிளக போட்டு கொடுத்தா, என் பொண்ணு டீல இறந்த பள்ளிய. எங்க எல்லாரையும் கொல்லணும்னு நினைக்கிறியா? அண்ணி, உங்களுக்கு நான் ஒரே நாத்தனார் தானே, ஏன் என்ன கொல்ல பாக்குறீங்க? சி, உங்களை அண்ணின்னு சொல்லவே வெக்கமா இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா முகத்துக்கு நேரா சொல்லுங்க. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் செய்யாதீங்க. இங்க பாருமா, அழாத. நீ போ, ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு. அம்மாவும் பொண்ணு அங்கிருந்து போயிடுறாங்க. பாவம் அழுக்கா உட்காந்து பயங்கரமா அழுறா. அப்புறம் உட்காந்து யோசிக்கிறா. நாத்தனாருக்கு என் கூட என்ன பிரச்சனைன்னு தெரியல. எப்ப பாரு எல்லாருக்கும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறா. நான் உங்களுக்கு எந்த கெடுதலும் மனசார நினைக்கல. என்கிட்டதான் ஏதோ குறை இருக்கு. தன்னைத்தானே குறை சொல்லிக்கிட்டு அல்கா வீட்டு வேலை செய்யறா. அப்படியே நாட்கள் கடுக்குது. நாள்பட காவ்யாவோட ஸ்கீமும் அதிகமாயிட்டே போகுது. பிரச்சனை எவ்வளவு தூரம் வளர்ந்துடுச்சுன்னா, ஜானகியும் பிராஞ்சலும் சின்ன சின்ன விஷயத்துக்கும் அல்காவை திட்ட ஆரம்பிச்சாங்க. இத பார்த்து காவ்யா ரொம்ப சந்தோஷப்பட்டா. இது அவளை திருப்தி படுத்தல. அதனால பெரிய பிளானாவே போட்டா. எப்படியாவது இவளை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும். திமிர் பிடிச்ச நாத்தனார் புதுசா ஒரு திட்டு தீட்டினா. வாய்ப்பு கிடைச்சதோ அண்ணியோட அறைக்கு போய் ஒரு போட்டோ திருடுறா. இப்ப பாருங்க நான் என்ன விளையாட்டு விளையாடுறேன்னு. இந்த தடவை நான் ஆடுற ஆட்டத்துல உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே துரத்த போறாங்க. போட்டோ எடுத்துக்கிட்டு அங்கிருந்து காவ்யா போயிடுறா. ஒரு நாள் ஹால்ல உட்காந்து எல்லாரும் சாப்பிடும் போது அப்போ காவ்யா அங்க வரா. காவ்யா வாங்க உட்காருங்க, உங்களுக்கு சாப்பாடு வைக்கிற. இப்படி பத்தினி வேஷ போடுறத நிறுத்து. சும்மா நல்லவ மாதிரி நடிக்க வேண்டாம், சரியா? நாள் முழுக்க பூஜை பண்ற மாதிரி நடிக்கிறீங்க, ஆனா எங்க பின்னாடி கேவலமா நடந்துக்கிறீங்க. ஹா, எங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களை எல்லாரையும் கொல்ல பாக்குறீங்க இல்ல? ஏன் அப்படி பண்றேன்னு எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சது. அம்மா, அண்ணா, இந்த பொம்பளை எங்களை கொல்ல மட்டும் பாக்கல, துரோகம் கூட செய்யறா. அவளுக்கு முதலே ஒரு லவர் இருக்கா, கல்யாணமும் ஆயிருக்கு. என்ன சொல்றீங்கக்கா?
இதெல்லாம் போய். நான் என் புருஷனை மட்டும்தான் காதலிக்கிறேன், அவருக்கு மட்டும்தான் பொண்டாட்டியா இருக்க. ஏன் இப்படி போய் சொல்றீங்கன்னதா தெரியவே மாட்டேங்குது. அப்படியா? நீ நான் சொல்றது போயேனா இந்த போட்டோ போய் சொல்லாதில்ல. இந்த போட்டோல இருக்கிற கல்யாண பொண்ணு நீங்கதான், ஆனா மாப்பிள்ள அண்ணா இல்ல. யார் இவ? பாய் ஃப்ரெண்டா? காவ்யா இப்படி சொல்லும் போது பிராஞ்சல் எழுந்து வந்து தங்கச்சிய ஒரே அரையறா. பிராஞ்சல், எதுக்கு அவளை அடிக்கிற? அடிக்கிறதா இருந்தா உன் பொண்டாட்டிய அடி, அவதான் துரோகம் செய்யறா. இங்க பாருமா, உன் அன்பான பொண்ணோட கதை என் காதுக்கு வந்திருக்கு. நீங்க அவகிட்ட கேட்டு பாருங்க இது உண்மையா இல்லையான்னு. நீங்க ஒரு போட்டோ பாத்தீங்கல்ல, அது உண்மை இல்ல. காவ்யாவே இத பிளான் பண்ணிருக்கா. இது எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? அந்த ஸ்டூடியோக்கார மூலியமா எனக்கு தெரிய வந்துச்சு. காவ்யா தான் இப்படி செய்ய சொல்லியிருக்கா. அக்கா, ஏன் இப்படி பண்றீங்க? என் மேல அபாண்டமா பழிய போடுற மாதிரி நீங்க கேவலமா இறங்கிட்டீங்களா? ஏன்னா நீங்க 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. நானும் ஒரு பையனை லவ் பண்ணேன். அம்மாக்கும் அண்ணனுக்கும் சொன்னப்போ அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே இல்ல. ஆனா உங்க கல்யாணத்தை மட்டும் அவங்க ஏத்துக்கிட்டாங்க. ஏன் ஏன் காதல் பொய்யா என்ன? நான் செஞ்சதை நினைச்சு எனக்கு எந்த வருத்தமும் இல்ல, சந்தோஷமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் அல்கா எல்லாத்தையும் சொன்னா. அத்தை, நீங்களும் பிராஞ்சல் செஞ்சது நல்லதில்ல. அவங்களுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னா கட்டி வைங்க. இந்த உலகத்திலேயே காதல் தான் அழகான உறவு. அப்புறம் ஏன் அவங்கள இந்த அளவுக்கு வெறுக்கிறீங்க? நீங்க 2 பேரும் அந்த பையனை போய் பாருங்க, கல்யாணத்தை பத்தி பேசுங்க. அவங்க அண்ணி பேசினதை கேட்டு காவ்யா மனசு ரொம்ப சங்கடப்பட்டுச்சு. காவ்யா அவ செஞ்ச தவறுக்காக அவ அண்ணிக்கிட்ட மன்னிப்பு கேட்டா. என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி, நான் உங்ககிட்ட ரொம்ப தப்பா நடந்துகிட்டேன். ஆனாலும் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. அல்கா காவ்யாவை மன்னிக்கிறா, கட்டியும் படிச்சுக்கிறா. அதுக்கப்புறம் பிராஞ்சலுக்கும் ஜானவிக்கும் அவங்க செஞ்ச தப்பு புரிஞ்சிருச்சு. அவங்க காவ்யா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அதோட காவ்யா ஆசைப்பட்ட பையனுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. சீமா ராதா 2 பேருமே அக்கா தங்கச்சிங்க. ஆனா 2 பேரோட குணத்துக்கும் ஆகாயத்துக்கும் பூமிக்கு இருக்கிறவளுக்கு வித்தியாசம் இருந்துச்சு. ராதா கருணையுள்ளம் கொண்ட ஒரு நல்ல பொண்ணு. ஆனா சீமா ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டா ரொம்ப சுயநலமா இருந்தா. காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அவங்க அப்பா அம்மா முடிவு பண்ணாங்க. சீமா பெரியவா, அதனால முதல்ல அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாங்க. குடும்பத்துல இருக்கிற 4 பேரும் ஒரு நாள் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாருமா சீமா, நான் உனக்காக ஒரு பையனை பார்த்து வச்சிருக்கமா. தோ பாரு, இது அவனோட போட்டோ. முதல்ல இதை சொல்லுங்கப்பா, பையன் எந்த அளவுக்கு படிச்சிருக்காரு? அப்புறம் அவங்க அப்பா அம்மா குடும்பம் எப்படி இருக்கு? படிப்பறிவு இல்லாத ஏழை குடும்பத்துல நான் வாக்கப்பட விரும்பலப்பா. இங்க பாருமா, அவ பேங்க்ல மேனேஜரா இருக்கான். கை நிறைய சம்பளம் வாங்குறாவன். காசுக்கெல்லாம் கம்மியே இல்லம்மா. அப்படின்னா சரி, இந்த பையன் எனக்கு ஓகேப்பா. குறிச்ச தேதியில சீமாவோட கல்யாணம் ரொம்ப கிராண்டாவே நடந்துச்சு. ஏன்னா சீமா மூத்த பொண்ணுன்றதுனால அவங்க அப்பா எந்த ஒரு குறையும் வைக்கல. அவரு அளவுக்கு அதிகமா பணத்தை கடன் வாங்கி செலவு பண்ணியிருந்தாரு. அதனால இப்ப அவருக்கு நிறைய கடனும் இருந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இப்போ ராதாவும் கல்யாண வயசுக்கு வந்துட்டா. நானு ராதாவுக்காக கூட ஒரு பையனை பார்த்து வச்சிருக்கேன். இவங்க சொல்ற மாதிரி அவ்வளோ பணக்காரங்க இல்ல. ஆனாலும் கூட சிட்டில அவங்களுக்குன்னு ஒரு வீடு, ஒரு கடை இருக்கு. நம்ம ராதா அங்க சந்தோஷமா இருப்பால? கண்டிப்பா. சீமாவோட கல்யாணம் கூட ராதா மாதிரியே ரொம்ப கிராண்டா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா பிரச்சனை என்னன்னா, அவ்வளோ காசுக்கு நம்ம எங்க போறது? எவ்வளோ பெரிய பெரிய வீட்ல அவளுக்காக நம்ம பையனை பார்த்தோம். ஆனா காசால அதை கண்டினியூ பண்ண முடியல. அப்போ ராதா அங்க வந்தா. அவ அவங்க அப்பா அம்மா பேசினத கேட்டுக்கிட்டு இருந்தா. நீங்க கவலைப்படாதீங்கப்பா, எந்த மாப்பிள்ளைக்கு கழுத்து நீட்ட சொன்னாலும் நான் அங்க சந்தோஷமா தான் இருப்பேன். உங்க 2 பேரோட ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு போதும். ராதா சொன்னது கேட்டு அப்பா கொஞ்சம் அமைதியானாங்க. நிச்சயம் பண்ண அந்த தேதியில ஒரு சாதாரண முறையில ராதாவுக்கு கல்யாணம் நடந்துச்சு. ராதாவோட வீட்டுல மாமியார் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. ராதா வந்த உடனே குடும்பத்தோட பொறுப்பு எல்லாத்தையுமே சுமக்க ஆரம்பிச்சிட்டா. அவங்க மாமியார் அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. ராதா நாள் பூரா வீட்டுல வேலையை செஞ்சுட்டு நேரம் இருக்கும்போது கடைக்கு போய் புருஷனுக்கு கடை வேலையில உதவி செஞ்சா. சீமாவோட வாழ்க்கையில கூட எந்த பிரச்சனையும் இருக்கல. அவ சில நேரத்துல ஷாப்பிங் போவா, சில நேரத்துல கிட்டி பார்ட்டிக்கு போவா. இதுதான் அவளுடைய வாழ்க்கை. ஒரு நாள் ராதா தன்னுடைய புருஷன் கூட கடையில இருக்கும்போது ஒரு புது கார் அவங்க கடைக்கு முன்னாடியே வந்து நின்னுச்சு. அதுல இருந்து சீமாவும் சீமாவோட புருஷனும் இறங்குனாங்க. சீமாவோட கையில ஸ்வீட் பாக்ஸ் இருந்துச்சு.
2 பேரும் கடைக்குள்ள போனாங்க. சீமா ராதாவுக்கு அந்த ஸ்வீட் பாக்ஸ கொடுத்தா. உன்னோட மாமா இன்னைக்குதான் இந்த கார் வாங்கினாரு. அந்த காரோட விலை 20 லட்சம். அதனால இந்த சந்தோஷத்தை உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சீமா ராதா வயிற்றுச்சல் படட்டும் அப்படின்னு தான் இதை சொல்லிட்டு போக வந்தா. ஆனா பாவம், ராதாவுக்கு சீமா நினைச்சதெல்லாம் தெரியாது. ஆனா ராதாவோட புருஷன் சீமாவோட வார்த்தையில இருந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. சீமாவும் சீமாவோட புருஷனும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம், உன்னோட சகோதரி இங்க நல்ல செய்தியை சொல்ல வரல. நம்ம போராம பண்ணோம்னு நினைச்சு வந்திருக்கா. அவளுக்கு தெரியும்ல, நம்ம கிட்ட கார் வாங்க காசு இல்லல்ல. புது காரை காட்டி நம்மள ஜெலஸ் பண்றாளா? இல்லங்க, அப்படியெல்லாம் இருக்காது. அவங்க எதுக்காக அப்படியெல்லாம் யோசிக்க போறாங்க? அப்படிதான், என்னால கார் வாங்க முடியாதுன்னு அவளுக்கு தெரியும்ல. சாதாரணமான கடை வச்சிருக்கேன். ஆனா அவளோட புருஷன் பேங்க்ல மேனேஜரா இருக்கா. ஏன், யார் சொன்னாங்க உங்களால கார் வாங்க முடியாது அப்படின்னு? நீங்க கண்டிப்பா ஒரு நாள் கார் வாங்குவீங்க. சொல்லப்போனா சீமாவோட புருஷன் பேங்க்ல வேலை பாக்குறாரு. அதாவது அவரு வேலை பாக்குறாரு, இன்னொருத்தங்க சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஆனா நீங்க அப்படி இல்லையே, நீங்க ஓனர் இல்ல. உங்க விருப்பப்படி நீங்க எப்போ வேணும்னாலும் வேலை செஞ்சுக்கலாம், விடலாம். நீங்க முடிவு பண்ணீங்கன்னா என்ன வேணும்னாலும் செய்ய முடியும். எல்லாத்துலயும் நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். வேணும்னா பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க ஒரு கார் இல்ல 10 கார் வாங்க போறீங்க பாருங்க. அது கேட்டு சீமாவோட புருஷன் உற்சாகமா வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. காலையில 7 மணிக்கு கடையை ஓபன் பண்ணா, நைட்டு 10 மணிக்கு தான் அவரு கடையை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. மதிய நேரத்துல புருஷனுக்கு உதவி செய்யறதுக்காக ராதா கடைக்கு வந்துகிட்டு இருந்தா. ராதா அனில் 2 பேருமே ரொம்பவும் நல்லவங்க. வர கஸ்டமர்ஸ் கிட்ட ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச பலன் என்னன்னா, யாராவது ஒருத்தங்க இங்க பொருட்கள் வாங்க வந்துட்டாங்கன்னா மறுபடியும் இங்கேயே தான் வந்துகிட்டு இருப்பாங்க. ஜனங்களுக்கு கம்மி விலையில நல்ல பொருட்கள் கொடுக்கறதுக்கு ராதா அனில் 2 பேருமே ஒரு யோசனையை யோசிச்சாங்க. அவங்க கடைக்கு தேவையான பொருட்களை சிட்டில இருக்கிற கடையில இருந்து வாங்காம பெரிய பெரிய சிட்டியில இருந்து ஹோல்சேல்ல வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால கஸ்டமர்ஸ்க்கும் கம்மி விலையில எல்லாமே கிடைச்சது. கடையில அவங்களுக்கும் நல்ல லாபம் வந்துச்சு. இப்படி கஷ்டப்பட்டு சில நாட்களுக்கு அப்புறமா அவங்க எல்லா பொருட்களும் கிடைக்கிற மாதிரி ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரியே ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அந்த ஸ்டோருக்கு பேரு வச்சாங்க ராதா கிராசரி மார்ட். இப்போ அனில்க்கும் ராதாவுக்கும் சிட்டில நிறைய கிராசரி மார்ட் இருந்துச்சு. இப்ப அவங்க சிட்டில இருக்கிற பணக்காரங்கள்ல ஒருத்தங்களா இருந்துகிட்டு இருந்தாங்க. ராதாவோட மாமியாருக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அவங்க எல்லார்கிட்டயும் சொல்லுவாங்க, அட, என் மருமகம் என் வீட்டுக்கு வந்த நேரம், மகாலட்சுமியே என் வீட்டுக்கு வந்திருக்கா. அதனாலதான் அவ வந்ததுக்கு அப்புறம் எங்க நிலைமை இப்படி தலைகீழா மாறிடுச்சு. அவள மாதிரி மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அவ மண்ணை தொட்டாலும் அது பொண்ணா மாறிடும். ஒரு நாள் அனில் புது கார் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தான். அட, மறுபடியும் புது காரா? நான் ஒன்னும் பண்ணல. நீ சொன்னதுனால எல்லாமே நடக்குது போல. என்னது அது? அட, நீதானே சொன்ன ஒரு கார்ல 10 காரோட ஓனர் ஆவேன்னு. அதுல 7 கார் வந்துருச்சு. இன்னும் 3 தான் பாக்கி இருக்கு. ராதா சிரிச்சுக்கிட்டு இருந்தா. வா, இதே சந்தோஷத்துல உன்னோட சகோதரி வீட்டுக்கு போயிட்டு வரலாம். 2 பேரும் புது கார்ல சீமாவோட வீட்டுக்கு போனாங்க. கார்ல இருந்து இறங்கி 2 பேரும் வீட்டுக்குள்ள போனா சீமாவோட புருஷன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா. சண்டை போடுறதுல அவங்க கவனிக்கவே இல்ல அனில் ராதா அங்க எப்ப வந்தாங்கன்னு. அட, நான் என்ன கேக்குறேன்னா, எதுக்காக பேங்க்ல இருந்து நீங்க பணத்தை எடுத்தீங்கன்னு? வீட்ல இருந்த பணமும் இப்ப வீட்டு செலவுக்கு எல்லாமே செலவாயிடுச்சு. உங்களை வேலையை விட்டு வேற தூக்கிட்டாங்க. வீட்ல ₹1 கூட கிடையாது. வண்டி நகை எல்லாமே அடமானத்துல இருக்கு. நீ பண்ண ஒரு தப்பால எல்லாம் நாசமா போச்சு. நான் என்ன எனக்காகவா பேங்க்ல இருந்து கடன் வாங்கினேன்? எல்லாமே உனக்காக நான் பண்ணது. நீதான் பார்ட்டி பண்றதுக்கு காசு வேணும், ஷாப்பிங் பண்றதுக்கு காசு வேணும்னு சொல்லி காசு கேட்டுட்டே இருந்தது. இங்க பாருங்க, ஒன்னும் கத்தாதீங்க. வேற பொண்ணா இருந்தா இந்த மாதிரி பண்ணதுக்கு அம்மா வீட்டுக்கு போயிருப்பா. அப்படி நீயும் இங்கிருந்து போயிரு. உன்னை யார் தடுத்தா? என் பிறந்த வீடு கஷ்டத்துல இருக்கு, அது தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பண்றீங்க. அப்படியே அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்ப சீமாவோட பார்வை ராதா மேல போச்சு. சீமா ராதாவை வந்து கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பிச்சா. அட, நீங்க இங்க வந்தீங்களா? நானே. நீங்க ஒண்ணுமே சொல்ல தேவையில்ல. இப்போ எங்களுக்கு எல்லாமே புரியுது. நான் கேள்விப்பட்ட இந்த வாட்டி புது grocery ஸ்டோரை நீங்க ஓபன் பண்றீங்களாமே. அதோட மேனேஜரா ஒரு வேலையை எனக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எங்க வீட்டு நிலைமைய நீங்களே பாக்குறீங்க இல்ல? உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அனில் ராதா 2 பேருமே ஒருத்தங்கள ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சீமாவோட புருஷனுக்கு சரின்னு சொன்னாங்க.
சீமாவோட கர்வம் எல்லாம் இப்போ உடைஞ்சு போச்சு. ஒரு காலத்துல சீமா அவகிட்ட இருக்கிறத வச்சு தன்னுடைய தங்கச்சிய கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தா. ஆனா இப்போ தன்னுடைய தங்கச்சி தான் அவ வாழ்க்கையை காப்பாத்திருக்கா. நான் பண்ணது தப்பு அப்படிங்கிறது அவளுக்கு நல்லாவே புரிஞ்சுது. Thanks for watching.